ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாட்டு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வேர்க்கடலை, வெந்தயம், காஞ்ச மிளகாய், எள்ளு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, துவரம்பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகாய், வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 பூண்டு பல் போட்டுக்கோங்க, அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை பொடி பண்ணிக்கலாம். ஒரு முழு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் மசாலா வைக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு குக்காகி வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா எட்ஜுமே நல்லா வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் நல்லா நமக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு தட்டில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி ஆற வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை தாளிப்பில் ஊற்றிக்கலாம். அடி ஒட்டாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போது இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காய்களை ஒன்று ஒன்றா இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். எண்ணெய் பிரியுது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான அருமையான செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. சாப்பிட தயாராக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சீரியஸாகவே பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப 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 டேஸ்ட்டுங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.